நீ என்னடா கால் கட் பண்றது? நான் கால் கட் பண்றேன்டா. இட்ஸ் ஓவர். பை. சீரியஸா எடுத்துருப்பானோ? கரெக்டா இந்த டைம்ல தான் எவ்வளவு ஏறத சொல்றேன்னு நடுவுல பூந்துருவான். வேற நம்மள ஒரு கால் அடிப்போம். ஹலோ, அப்ப நான் சத்தியமா உனக்கு வேண்டாமா? நீ தானடி இட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு கட் பண்ண. ஆமா, நான் அப்படி சொல்லுவேன். ஆனா நீ எனக்கு திருப்பி கால் பண்ணி சமாதானப்படுத்தணும்ல. டேய், இப்ப நான் சொல்றேன்டா, இட்ஸ் ஓவர்டா, இட்ஸ் ஓவர். சமாதானமா பேசலாம் தானே கால் பண்ண. அப்புறம் சண்டை போட்ட ஆர்வ கோளாறு அறபோது. ஆனா உன்ன மாதிரிதான் இருக்கும் போல. ஹலோ கீது. சாரி தெரியாம கைப்பட்டு உனக்கு கால் வந்துச்சு. அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போலான்னு பிளான் போட்டு இருக்கேனா, அவங்களுக்கு கால் பண்றதுக்கு பதிலா தெரியாம உனக்கு கால் பண்ணிட்டேன். சாரி. என்ன வயிறு எரியும்னு பார்த்தா நம்மள கண்டுக்கவே இல்ல. திருப்பி கால் பண்ண வேண்டியதுதான். ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? ஓ, பிஸியா இருக்கீங்களா? வேலையில இருக்கீங்களா? ஓகே. எப்படா இந்த மூதேவி நம்ம கிட்ட பேசாம விட்டுட்டு போயிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல இல்ல? அதுதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம பேசிட்டோம்? இட்ஸ் ஓவர்டா, இட்ஸ் ஓவர். நான் சும்மா தான் கால் பண்ணேன். இட்ஸ் ஓவர். சண்டை போட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா வேலை செய்யறானா? வெப்பன் எடுத்துட வேண்டியதுதான். ஒரு 15 நிமிஷத்துக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப அன்பிளாக் பண்ணி எமோஷனல் ஹார்ட் பிரேக் பத்தின ஸ்டோரி, ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். எழுட்டு பாக்கட்டும். கால் பண்ணிட்டா. நம்மள கால் பண்ணிட்டா. ஐயோ செல்லம், நம்மள தான்டா. கட். கால் பண்ண வச்சுட்டு கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன நிம்மதி.